ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி காலையா வந்து அவங்களோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு இந்த மூதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்பாவை கடத்திடுறா. அதுவும் ஸ்கெட்சு போட்டு எப்படா அவளை போய் கடத்தினா, அவள் ரொம்பவே சேஃபாக தானே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருக்கா, அவளை எப்படி கடத்த முடியும் தானே பார்க்குறீங்க. டெய்லியும் மல்லி தான் கூப்பிட்டு வருவாங்க. எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு போய் விடுறது எல்லா வேலையும் இவங்க தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்னாச்சோ தெரியல, ஒரு நாள் மல்லிக்கு வேறு ஏதோ வேலை வந்துச்சு, அதனால் அதை மறந்துடுறாங்க. அது ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அதை வந்து டைவெர்ட் பண்ணது இந்த ராஜேஸ்வரி பூமட்ட நாய் தான். அவள் தான் என்ன பண்ணான்னா, மல்லி வேலை செய்கிற ஆஃபீஸில் வந்து திடீர்னு வர சொல்கிறாங்க. உனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அந்த ஃபோன் கால் வந்ததும் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மல்லி வர்றதுக்கு டைம் ஆனதும் ஸ்கூலுக்கு போகிறதவே அவங்க மறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெண்பாக் வீட்லேயே நின்றுட்டுருக்கா. என்னது இது, இந்த பொண்ணு இங்கேயே நின்றுக்குது, இவளை எப்போ பார்த்தாலும் பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்புன்ட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு திசீனை போட்டுனப்பா, இப்போ எங்கே போனானே தெரியலையே, சரி போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துக்குன்னு வெண்பா கிட்ட போய் பேசுகிறா. என்ன வெண்பா, சௌக்கியமா? இங்கே என்ன பண்ணுற, இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் வீட்டுக்கு போகிறேன், போகாமல் இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க, இங்கே அம்மாவோ இல்லை அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா உடனே அந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு, ஓஹோ உனக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டாங்களா பேசுறதுக்கு, பரவாயில்லையே, சோத்துக்கே வக்கலைனாலும் பேசுறதுல ஒன்றும் குறையில்லை, நல்லா பேசுகிறீங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாய் மட்டும் தான் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று நக்கல் பேச்சு பேசினே இருக்கிறது, என்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக நடக்க ஒடுக்கமாக இருந்தால் ஏதோ என்னால் முடிஞ்சதை 5 10 கொடுத்து உங்களை என் வீட்லேயே வச்சுருந்துருப்பேன். இந்த மாதிரி நக்கல் பேச்சு பேசுனதுனால தான் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போய் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி அங்கே ₹1 இங்கே ₹1 வாங்கின்னுக்கிறீங்க. அதே நான் சொல்கிற மாதிரி என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு பங்கு கிடச்சிருக்கும், வீட்லேயும் உங்களுக்கு பங்கு கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் என் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி போட்டு வெண்பாவை கடத்திட்டு போயிடுறா இந்த ராஜேஸ்வரி. அடிப்பாவி, என்னாடி உனக்கு இதில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் மல்லியும் விஜயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னே கங்கணம் கட்டின்னு தெரியா, உனக்கு என்ன தான் இப்போ பிரச்சனை, ஏன் அவங்களை இப்படி சித்திரவதை கொடுக்குற சாமி, பாவம் அவங்க இப்போ வெண்பாவை காணணும், அவங்க 2 பேரும் துடிச்சு போவாங்க, அதை பார்த்து சந்தோஷம் பண்ணும், அதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கா. என்னைக்கு தான் இந்த ராஜேஸ்வரிக்கு திருந்த போகிறாலும் தெரியலங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணினே இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறான். நம்மளால ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணின்னு இருந்தால் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம மட்டும் ஜெயிக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, நம்ம மட்டும் தான் அறிவாளி, மற்றவங்க எல்லாருமே முட்டாளம் அப்படின்னு சொல்லிட்டு தலை கணத்தில் சுற்றி இருந்தால் எப்போவுமே அந்த கடவுள் வந்து ஒரே பக்கம் இருக்க மாட்டார். எப்போவுமே இராணுவத்தில் ஜெயிச்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சு போகிறவங்க தான் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமானது அந்த ஆணவம். அதை கொஞ்சம் அடக்கி வாழ்ந்தாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமே நாள் தான் அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுக்கினே தான் இருக்கணும். அது தெரியாது இந்த ராஜேஸ்வரி வந்து கொஞ்சமா நெஞ்சமா ஆறா, அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கா. அவள் என்னைக்கு தான் திருந்த போறாளோ தெரியல. சரி, அவள் திருந்தினா என்ன திருந்தலைனா என்ன, நமக்கு என்ன போச்சு. இன்னொரு பக்கம் இந்த வெண்பாவை கடத்தி வச்சுக்கிட்டு இவ பண்ணாத வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று கிறுக்குமெண்ட் பண்ணுறவ இப்போ இருந்துக்கிட்டு வெண்பாவை வந்து எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறா. அதுவும் வேற ஒருத்தரோட நம்பர்லேருந்து. அவங்க வந்துக்கிட்டு இன்னும் வெண்பா வீட்டுக்கு வரலையே, அடக்கடவுளே என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போயிடுறா இந்த மல்லி. ஏன்னா மல்லி வந்து இன்னமும் வெண்பாவை கூட்டு வரத்துக்கு ஸ்கூலுக்கு போகல, அதனால தான். அதுக்கப்புறம் மல்லியை வந்து திட்டிகிட்டு இருக்காரு நம்ம விஜய், நீ வெண்பாவை கூட கூப்பிட்டு வராமல் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, நீ வேலைக்கு போகிற, அவருக்கு அப்புறம் போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்பாவை கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் நீ வேலைக்கு போறியா, இந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏதோ நான் என்னால் முடிஞ்சது சம்பாதிச்சு இருந்தாலும் கொடுக்குறேன், அது உனக்கு போதாதான், உனக்கு அதுக்கு மேலே என்ன பேராசை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விடுங்கிறார் நம்ம விஜய். ஐயோ விஜய், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நான் போயிட்டு வெண்பாவோட தான் வருவேன், நீங்கள் எதுக்குமே கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை தேடுறதுக்காக மல்லி இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.